போதும் என்ற மன நிறைவுக்கு நிகரான செல்வம் எதுவுமில்லை. பொறுமைக்குச் சமமான பண்பு வேறில்லை. மகனே, இதோ பார், வாழ்க்கையில் ஆபத்துக்கள் வராது என்பது உண்மையல்ல. துன்பங்கள் எப்போதும் தொடரத்தான் செய்யும். ஆனால் அவை நிலைத்து நிற்காது. பாலத்திற்கு அடியில் என்றும் ஓடிக்கொண்டிருக்கும் நீரைப் போல் அவையும் நிற்காது போய்விடுவதைக் காண்பாய். அஞ்ச வேண்டாம். மனிதப் பிறவி துன்பங்கள் நிறைந்தது. எனவே எதையும் தாங்கிக் கொள்வதே சிறந்தது. இறைவனின் நாமத்தை சொல்லிக் கொண்டே துன்பங்களை பொறுமையாக சகித்துக்கொள். அவனவன் செய்த வினையின்படி அனைத்தும் காரண காரியத்துடன் நிகழ்வதால் எது நடந்தாலும் அதனை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும். முன்வினை பயனை இப்பிறவியில் செய்யும் கர்மங்கள் சமன்படுத்துகின்றன. நற்செயல்கள் புரிவாயானால் அதனால் உன் தீவினை பயன் தீர்ந்துவிடுகிறது. பிரார்த்தனை, நாமஜபம், இறைவனைப் பற்றி சிந்தித்தல் முதலியவை தீவினை பயனை அழித்துவிடுகின்றன. துன்பங்களால் நொந்து கிடக்கும் உன் உள்ளத்தை இறைவனிடம் திறந்து காட்டு. நைந்துருகி கண்ணீர் விட்டு அழுது இறைவனிடம், இறைவா, என்னை உன் பக்கம் இழுத்துக்கொள், எனக்கு அமைதியைத் தந்தருள் என்று வேண்டு. தொடர்ந்து இவ்வாறு செய்து வந்தால் படிப்படியாக நீ அமைதி பெறுவாய். பிரார்த்தனை செய்யும் பழக்கமுள்ளவர்கள் மிக எளிதாக துன்பத்திலிருந்து விடுபடுகின்றனர். அப்படிப்பட்டவர்கள் வாழ்வில் ஏற்படும் இன்னல்களால் பாதிக்கப்படாமல் அமைதியாக இருக்கிறார்கள். குழந்தாய், நம்பிக்கை என்பது அவ்வளவு கேவலமானதா என்ன? நம்பிக்கை ஒன்றே முடிவான நிலையாகும். ஒருவனிடம் நம்பிக்கை இருக்குமானால் அவன் தன் குறிக்கோளை அடைந்ததற்கு சமம். என் அருமை குழந்தாய், இவ்வுடல் என்பது என்ன? இவ்வுடல் தீக்கிரையாகும் பொழுது மிஞ்சுவது ஒரு பிடி சாம்பலே. இவ்வளவு அகங்காரம் எதற்கு? அழகே வடிவாக விளங்கினாலும் வலிமை நிறைந்ததானாலும் இவ்வுடலின் முடிவு சாம்பலாவதுதான். இருப்பினும் மக்கள் இவ்வுடல் மீது எவ்வளவு பற்று வைத்துள்ளார்கள்? நீ மனிதர்களில் யாரிடமாவது அன்பு செலுத்துவாயானால் அதற்காக நீ துன்பப்பட்டே ஆக வேண்டும். எவன் ஒருவன் கடவுளை மட்டுமே நேசிக்கிறானோ அவனே பாக்கியவான். இறைவனிடம் அன்பு செலுத்துவதால் துன்பமே இல்லை. எப்பொழுதும் மற்றவர்களுக்கான உன் கடமைகளை செய்து கொண்டிரு. ஆனால் கடவுளிடம் மட்டும் அன்பு செலுத்து. உலக அன்பு சொல்லொணா துன்பத்தையே தரவல்லது. கவலைப்படாதே. அலைபாய்வது மனத்தின் இயல்பு. இறைவனின் நாமம் புலன்களை விட மிகவும் வலிமை வாய்ந்தது. உன்னை பாதுகாத்து வரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை எப்பொழுதும் நினைவில் கொள். ஷீடர்: அம்மா, அவ்வப்போது என் மனம் அமைதியற்று தவிக்கிறது. சிற்றின்பங்களை நாடுகிறது. அது என்னை பயமுறுத்துகிறது. பயப்படாதே. கலியுகத்தில் மனத்தால் செய்யும் பாவம் பாவமே இல்லை. இதனால் ஏற்பட்டுள்ள மனத்துயரை நீக்கிவிடு. பயப்பட தேவையில்லை. அன்பின்றி இறைவனை உணர முடியாது. ஆம், இறைவனை அடைய தேவையானது உண்மையான அன்பே. ஒரு முறையாவது உள்ளன்புடன் ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்தவர்கள் எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. இந்த உடலில் வசிக்கும் வரை உண்மையான இன்பத்தை அடைய முடியாது. உலகம் துன்பமயமானது. இன்பம் என்பது வெறும் வார்த்தை அளவில் இருப்பதுதான். சீடர் கேட்டார்: தீய எண்ணங்களை நீக்க எவ்வளவு முயன்றாலும் என்னால் அதில் வெற்றி பெற முடியவில்லை. அன்னை கூறினார்: இது பழைய பிறவிகளில் நீ செய்த செயல்களின் விளைவே. கட்டாயப்படுத்தி தீய எண்ணங்களை போக்க முடியுமா? நல்லவர் இணக்கத்தை வளர்த்துக்கொள். நல்லவனாக இருக்க முயற்சி செய். காலக்கிரமத்தில் நீ வெற்றி பெறுவாய். குருதேவரிடம் பிரார்த்தனை செய்து கொள். நானும் இருக்கிறேன். பல எண்ணங்களால் மனத்தை குழப்பிக் கொள்ளாதே. ஓர் எண்ணத்தை செயல்படுத்துவது கூட மிக கடினமானது. அப்படி இருக்க பல சிந்தனைகளினால் மனத்தை நிரப்பி அதனை சிதறடிக்காதே. சீடர் கேட்டார்: செயலினால் எதையும் சாதிக்க இயலாது என்று சிலர் சொல்லுகின்றனர். ஜபத்தாலும் தியானத்தாலும் மட்டுமே ஆன்மீக வாழ்வில் வெற்றி பெறலாம் என்றும் கூறுகின்றனர். அன்னை கூறினார்: எது வெற்றியை தரும், எது தராது என்று அவர்களுக்கு எப்படி தெரியும்? சில தினங்கள் ஜபமும் தியானமும் செய்தவுடனேயே அனைத்தையும் அடைய முடியுமா? மகாமாயை வழிவிடாமல் எதனையும் அடைய இயலாது.
வலுக்கட்டாயமாக அளவுக்கு அதிகமாக ஜபமும் தியானமும் செய்ததனால் மூளை கலங்கிப் போயிருந்த ஒருவனை அன்றொரு நாள் நீ காணவில்லையா? இறைவனை எப்பொழுதும் நினைவில் இருத்தி உண்மையை உணர்ந்து கொள்ளும் ஆற்றலை நல்கும்படி பிரார்த்தனை செய்தல் வேண்டும். குருதேவரின் பணிகளை செய், அதனுடன் ஆத்ம சாதனைகளையும் புரிந்து வா. வேண்டாத நினைவுகளை மனத்திலிருந்து துரத்துவதற்கு வேலை உதவுகிறது. வேலையில்லாமல் ஒருவர் இருக்கும்போது வேண்டாத எண்ணங்கள் மனத்தை சூழ்ந்து கொள்கின்றன. எல்லா நேரமும் தியானமும் ஜபமும் செய்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஆரம்ப வேளையில் நாள் முழுக்க ஜபமும் தியானமும் ஒழுங்காக செய்வார்கள். ஆனால் தொடர்ந்து இவ்வாறு ஆசனத்தில் அமர்ந்திருப்பது அவர்களுடைய மூளையை கொதிப்படையச் செய்துவிடுகிறது. அவர்களின் வாழ்க்கை வீணாகிவிடுகிறது. பலவற்றையும் சிந்திப்பதால் அவர்கள் மனக்கவலையால் பீடிக்கப்படுகின்றனர். அதனால் மனத்தை அலைப்பாய விடுவதை விட வேலை செய்வதே மேல். ஏனெனில் மனத்தை அலைப்பாய விட்டால் மனக்குழப்பமே உண்டாகிறது. எனது நரேன் சுவாமி விவேகானந்தர் இவற்றையெல்லாம் யோசித்துத்தான் புத்தி கூர்மையுடன் தனலமற்ற பணிபுரியக்கூடிய இயக்கத்தை ஆரம்பித்துள்ளான். இறை வழிபாட்டிற்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குதல் அவசியம். ஏனெனில் நல்ல நேரம் எப்பொழுது வரும் என்பதை சொல்ல முடியாது. அது எதிர்பாராத நேரத்தில் வரும். அதை பற்றிய முன்னறிவிப்பு எதுவும் யாருக்கும் கிடைப்பதில்லை. அதனால் கடமையின் சுமை எவ்வளவு அழுத்தினாலும் இறை வழிபாட்டை தவறாமல் ஒழுங்காக செய்தல் வேண்டும். பல வேலைகளுக்கு இடையேயும் இறைவனை பற்றி நினைக்கவாவது வேண்டும். மந்திரம் உடலை தூய்மைப்படுத்துகிறது. இறைவனின் மந்திரத்தை உச்சரிப்பதால் மனிதன் தூய்மையடைகிறான். மனித குரு மந்திரத்தை சீடனின் செவியில் ஓதுகிறார். கடவுள் அந்த மந்திரத்தின் ஆற்றலை விழித்தெழச் செய்கிறார். பணியில் ஈடுபடும் பொழுது மனம் திருப்தியுற்றிருக்கிறது. இருப்பினும் ஜபம், தியானம், பிரார்த்தனை முதலியவை மிகவும் அவசியமானவை. காலையில் ஒருமுறை, மாலையில் ஒருமுறை என்று ஒரு நாளுக்கு 2 முறைகளாவது இறை வழிபாடு செய்தல் வேண்டும். அது கப்பலில் உள்ள சுக்கானை போன்று செயல்படுகிறது. மாலை நேரத்தில் தியானத்தில் அமரும்பொழுது அன்று நாள் முழுவதும் செய்த நல்ல அல்லது தீய செயல்களை நினைவிற்கு கொண்டுவரும் வாய்ப்பு கிடைக்கிறது. அன்றுள்ள மனநிலையை முதல் நாள் இருந்த மனநிலையுடன் ஒப்பிட்டுப் பார்க்க வேண்டும். செயலுடன் கூட காலையும் மாலையும் நீ தியானம் செய்யவில்லை எனில் எவ்வாறு உன் மனநிலையை அறிவாய்? மனமே அனைத்திற்கும் மூல காரணம். தூய்மை, தூய்மையின்மை இவற்றை உணரச் செய்வது மனமே. தன் மனதில் குறைகள் உடைய ஒருவன் மட்டுமே மற்றவர்களின் குறைகளை காண முடியும். ஒருவனுடைய குறைகளை நீ கணக்கிடுவதால் அவனுக்கு ஏதாவது நடக்கப் போகிறதா? அது உனக்குத்தான் தீங்கு விளைவிக்கிறது. உன் மனத்தில் தீங்கு உள்ளது. அதனால்தான் உன்னால் அமைதியை பெற முடியவில்லை. சீடர் ஒருவர் அன்னைக்கு எழுதியிருந்தார், மனத்தின் பரபரப்பை அடக்கி ஒருமுகப்படுத்த என்னால் இயலவில்லை. இதை கேட்ட அன்னை கூறியதாவது, ஒரு நாளைக்கு 15,000 அல்லது 20,000 முறை நாமஜபம் செய்தால்தான் மன அமைதியும் ஒருமைப்பாடும் கிட்டும். இவ்வாறு நிகழ்ந்திருப்பதை நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன். முதலில் அவன் அவ்வாறு நாமஜபம் செய்யட்டும். பலன் கிடைக்கவில்லை என்றால் அதன்பின் பேசட்டும். இறைவனின் சிந்தனையை மனத்தில் இருத்தி நாமஜபம் செய்ய வேண்டும். ஆனால் அவ்வாறு ஒருவரும் செய்வதில்லை. ஏன் ஒன்றும் கிட்டவில்லை என்று மட்டும் குறை கூறுகின்றனர். தியானம் செய்ய முடியவில்லை என்றால் ஜபம் செய். ஜபத்தின் வாயிலாகவும் அனுபூதியடையலாம். தியானம் செய்யும் மனநிலை வருமானால் நல்லது. இல்லையெனில் கட்டாயப்படுத்திக் கொண்டு தியானம் செய்யாதே. இறைவனின் திருநாமம் ஆலவிதைக்கு ஒப்பானது. காலப்போக்கில் அதிலிருந்து தெய்வீக மனநிலை, பக்தி, அன்பு, ஆன்மீக நிறைவு அனைத்தும் உண்டாகின்றன. பக்தர் கேட்டார், அம்மா, ஆன்மீக வாழ்வின் ரகசியம் என்ன? அன்னை மாடத்திலுள்ள சிறிய கடிகாரத்தைக் காட்டிக் கூறினார். அந்த கடிகாரம் டிக் டிக் என்று தொடர்ந்து ஒலிப்பது போன்று இறைவனின் திருநாமத்தை இடைவிடாமல் ஜபித்து வா. அது உனக்கு அனைத்தையும் நல்கும். அதற்கு மேல் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. தன் செயலுக்குரிய பலனை ஒருவர் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதன் வாயிலாக அதனுடைய வேகத்தை சிறிது குறைக்கலாம்.
பனையளவு உனக்கு காயம் ஏற்பட வேண்டும் என்று விதியிருந்தால் இறைவனை நினைப்பதன் வாயிலாக தினையளவு காயம் ஏற்படும். ஆனால் காயம் ஏற்பட்டே தீரும். தவம், ஜபம் இவற்றின் மூலமாக வினைப்பயன் பெரிய அளவிற்கு குறைக்கப்படும். பரபரப்புடன் இருப்பது மனத்தின் இயல்பு. அதனால் ஆரம்ப வேளையில் மனத்தை அமைதிப்படுத்துவதற்கு சிறிது பிராணாயாமம் பழகலாம். அதன்பின் தியானம் செய்யலாம். ஆனால் அளவுக்கு அதிகமாக பிராணாயாமம் செய்யக்கூடாது. அது மூளையை கொதிப்படையச் செய்கிறது. இறைக்காட்சி, தியானம் இவற்றைப் பற்றி நீ பேசலாம். ஆனால் மனம்தான் முக்கியமானது என்பதை நினைவில் கொள். ஒருவன் ஒழுங்காக தியானம் செய்து வருவானானால் அவன் தன் இதயத்தில் இறைவனை தெளிவாக காண்பான். இறைவனுடைய குரலை கேட்பான். அவனுடைய மனத்தில் ஓர் எண்ணம் எழுந்தால் உடனேயே அது நிறைவேறிவிடும். அவன் அமைதியே உருவெடுத்தவனாகிவிடுவான். சீடர் கேட்டார், அம்மா, குருதேவரை நான் ஏன் காணவில்லை? அன்னை கூறினார், மனத்தை தளரவிடாமல் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வா. உரிய காலத்தில் அனைத்தும் நடக்கும். பல முனிவர்களும் ரிஷிகளும் நெடுங்காலம் இறைவனை தேடியும் அவனைக் காண முடியவில்லை. அப்படியிருக்க நீ கேட்டவுடன் இறைவன் உனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறாய். இறைக்காட்சி அவ்வளவு எளிதானதா? அதிர்ஷ்டவசமாக இம்முறை குருதேவர் எளிமையான வழியை வகுத்து வைத்துள்ளார். அதனால் இறை அனுபூதியடைதல் என்பது அனைவருக்கும் இயன்றதே. இறைவனின் விருப்பப்படி அனைத்தும் நிகழ்கின்றன என்பதில் ஐயமில்லை. இருப்பினும் மனிதன் வேலை செய்ய கடமைப்பட்டுள்ளான். ஏனெனில் இறைவன் தன் எண்ணங்களை மனிதனின் செயல்கள் வாயிலாக வெளிப்படுத்துகிறார். ஒரு பொழுதும் உன் ஆன்மீக சாதனைகளை தளர்த்திவிடாதே. சீடர் கேட்டார், ஜபம் செய்து வருகிறேன், ஆனால் மனத்தை என்னால் ஒருமுகப்படுத்த முடியவில்லை. அன்னை கூறினார், மனம் ஒருமுகப்பட்டாலும் படாவிட்டாலும் ஜபம் செய்து கொண்டே வா. தினமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை ஜபம் செய்ய உன்னால் முடிந்தால் அது உனக்கு நன்மை தரும். ஜபம் செய்யும்பொழுது நாமத்தை அன்புடனும் ஆர்வத்துடனும் சரணாகதியுடனும் கூறு. தியானத்தை ஆரம்பிக்கும் முன் உன் இயலாமையைப் பற்றி நினைவு கூர். அதன்பின் உன் குரு கூறியுள்ளபடி சாதனைகளை பழகிவா. பகலும் இரவும் சேரும் நேரம் இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது. அந்த புனிதமான நேரத்தில் மனம் தூய்மையே வடிவெடுத்ததாக இருக்கிறது. குழந்தாய், இவ்வுலகம் ஆழம் மிகுந்த சதுப்பு நிலத்தைப் போன்றது. ஒருமுறை இவ்வுலகில் பிணிக்கப்பட்டுவிட்டால் அதிலிருந்து மீண்டு வருவது என்பது மிக மிக கடினம். இறைவனின் நாமத்தை ஜபித்து வா. அவ்வாறு செய்து வந்தால் ஒரு நாள் உன்னுடைய கட்டுக்களை இறைவன் தகர்த்து விடுவான். ஜபமும் நற்செயல்களும் அதிகமாக செய்திருப்பதாக நீ கூறலாம். ஆனால் ஒரு லாபமும் கிடைக்கவில்லை என்று எண்ணலாம். மகாமாயை விலகி வழிவிடாமல் எவராலும் எதையும் சாதிக்க இயலாது. என் குழந்தைகளே, அடைக்கலம் புகுங்கள். அப்பொழுதுதான் மகாமாயை கருணை கூர்ந்து வழிவிடுவாள். பிரார்த்தனையையும் தியானத்தையும் இடைவிடாமல் செய்து கொண்டு வரும்பொழுது குருதேவர் நிஜமாக உன்னுடன் பேசுவதை உணர்வாய். உன்னுடைய அனைத்து ஆசைகளும் உடனுக்கு உடன் நிறைவேறும். உன்னுடைய மனம் ஆழ்ந்த அமைதி பெறும். எவன் ஒருவன் என்னில் உரைகிறானோ அவனே உன்னிடமும் உறைவதை உணர்வாய். அதன் பின்பே உன்னிடம் பணிவு பிறக்கும். உலக இன்பங்களில் மிக்க ஆசையுடையவனிடம் அதை துறக்கும்படி நான் கூறினால் அவன் கேட்பானா? மாயையின் விளையாட்டு இந்த பிரபஞ்சம் என்றும் இறைவன் ஒருவனே மெய்ப்பொருள் என்றும் ஒருவன் உணர்ந்திருந்தால் அவனுக்கு நான் சிறிது உதவ வேண்டாமா? இவ்வுலக கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டா? உலகியல் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? உலகியல் வாழ்க்கையில் மக்களுக்கு மிக ஆழ்ந்த பற்று இருக்கிறது. பலரில் ஓரிருவரே இந்த பற்றிலிருந்து விடுபடுகின்றனர். பற்றினால் கவனமும் ஆற்றலும் சிதறிவிடுகின்றன. அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் ஆன்மீக உயர்வை அடைய முடியுமா? நீங்கள் நண்டுகளை பார்த்ததில்லையா? தன் வலையிலிருந்து தாய் நண்டு திரும்பத் திரும்ப வெளியில் எட்டிப் பார்க்கிறது. ஆனால் மீண்டும் வலைக்குள் சென்றுவிடுகிறது. தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக அது தொடர்ந்து போராடுகிறது. ஆனால் தோல்வியையே அடைகிறது. தோல்வி ஏற்பட காரணம் என்ன? வலைக்குள் வசிக்கும் அதனுடைய கணக்கற்ற குஞ்சுகள் அதை இழுப்பதால்தான் நண்டிற்கு தோல்வி ஏற்படுகிறது. நண்டின் முயற்சியையும் மீறி அதனுடைய பற்றுதல் அதனை வலைக்குள் கவர்ந்திழுக்கிறது. லௌகீக வாழ்க்கையில் மூழ்கியவர்களின் கதி இவ்வாறுதான் உள்ளது.
துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு அவன் சாதுவானது நல்லதே. வெறும் தசை எலும்பினாலான இந்த கூட்டில் என்ன இருக்கிறது? குழந்தாய், செல்வத்தில் என்ன இருக்கிறது? குருதேவரால் பணத்தைத் தொடக்கூட முடியாது, கை திரும்பிவிடும். குருதேவர் கூறுவார், இந்த பிரபஞ்சமே பொய். இங்கே பார், இவ்வுலகம் உண்மை என்று நான் நம்பியிருந்தால் நான் இறக்கும் முன் காமார்புக்கூர் முழுமையையும் சொக்கத் தங்கத்தினால் பொதிந்திருப்பேன். ஆனால் அவை அனைத்தும் மெய் அல்ல என்றும் இறைவன் ஒருவனே உண்மை என்றும் அறிவேன். ஒரு கோடைக்காலத்தில் காமார்புகூரில் உள்ள வயல் வரப்புகள் அனைத்தும் கனத்த மழையினால் நிரம்பி வழிந்தது. ஏரிகளில் நீர் நிரம்பி வழிந்தது. அப்பொழுது குருதேவர் சேரி பக்கமாக வந்து கொண்டிருந்தார். ஏரியில் உள்ள மீன்கள் வெளியே குதித்தன. மக்கள் அந்த மீன்களை பிடிக்கத் துவங்கினர். அதில் ஒரு மீன் குருதேவரின் காலடியில் வந்து விழுந்தது. இந்த மீனை பிடிக்காதீர்கள், கொல்லாதீர்கள். இது எவ்வாறு என்னிடம் சரணடைந்து விளையாடுகிறது என்று பாருங்கள். இதைக் கொண்டு போய் யாராவது ஹல்தார் ஏரியில் விட்டுவிட்டீர்களானால் நல்லது என்று குருதேவர் கூறினார். பின்னர் குருதேவரே அந்த மீனை எடுத்துக்கொண்டு போய் ஏரியில் விட்டுவிட்டார். வீடு திரும்பிய பின், இவ்வாறு ஒருவர் அடைக்கலம் தேடினால் அவர் உய்வடைவார் என்று கூறினார். குழந்தாய், என்னுடைய ஆசியின் மூலம் பூரண ஞானத்தை நீ பெற முடியுமானால் நான் உன்னை மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறேன். மாயையின் பிடியிலிருந்து எவ்வித உதவியுமின்றி மனிதன் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியுமா? இதன் பொருட்டே குருதேவர் கடினமான ஆன்மீக சாதனைகள் புரிந்து அதன் பயனை உலக மக்களின் உய்வின் பொருட்டு நல்கினார். இறைவனிடம் பிரார்த்தனை செய்தாலும் செய்யாவிடிலும் மனம் புரிந்து கொள்ளாமல் தூய வாழ்க்கை வாழ்பவன் இறைவனை நோக்கி வேகமாக முன்னேறுகிறான். மற்றவர்கள் இறைவனை பற்றி நினைக்க முயற்சித்தாலும் அவர்களுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருப்பதால் உலக பந்தங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வது அவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. அன்னையின் பக்தை உறுத்தி தன் மகளை மனம் செய்து கொள்ளும்படி அன்னை கட்டளையிட வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார். அதற்கு அன்னை கூறியதாவது, வாழ்நாள் முழுவதும் ஒருவனுக்கு அடிமைப்பட்டு கிடப்பதும் அவனுடைய சொற்படி ஆடுவதும் துன்பமில்லையா? மனம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சரியம் காப்பதில் சில அபாயங்கள் இருக்கின்றன. இருப்பினும் ஒருவருக்கு மனவாழ்வில் விருப்பமில்லாவிட்டால் மனம் புரிந்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்தலாகாது. இதனால் வாழ்நாள் முழுமையும் உலக பந்தத்தில் உழலும்படி ஆகிவிடுகிறது. துறவு என்னும் லட்சியத்தால் ஈர்க்கப்படும் பெண்கள் பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழ்வதற்கு ஊக்குவிக்கப்பட வேண்டும். உன்னுடைய சாதனை, சொல், செயல் ஆகியவற்றில் உண்மையானவனாக இரு. நீ பேறு பெற்றவன் என்பதை உணர்வாய். உலகிலுள்ள அனைத்து உயிர் வகைகளின் மீதும் இறைவனுடைய கருணை எப்பொழுதும் பொழிந்து கொண்டிருக்கிறது. கருணையை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தியானத்தை ஒழுங்காக செய். இறைவனின் எல்லையற்ற கருணையை புரிந்து கொள்வாய். உண்மை, அன்பு, இதனையே கடவுள் விரும்புகிறார். வெறும் வார்த்தைகள் இறைவனை தொடாது. குருதேவர் உங்களை காப்பாற்றுவார். அவருடைய திருவடிகளில் தஞ்சம் புகுந்தவர்களையும் அனைத்தையும் துறந்து அவரிடம் சரணடைந்தவர்களையும் தூய வாழ்க்கை வாழ விரும்புபவர்களையும் குருதேவர் காக்கவில்லையெனில் அது அவருடைய மிகப் பெரிய தவறாகும். நீங்கள் அவரிடம் சரணாகதியடைந்த மனநிலையில் வாழ வேண்டும். அவர் விரும்பினால் உங்களுக்கு நல்லது செய்யட்டும். உங்களை மூழ்கடிப்பது அவருடைய இச்சை என்றால் அப்படியே ஆகட்டும். ஆனால் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஆற்றல் அனைத்தையும் உபயோகித்து எது தர்மமோ அதனைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். சீடர் கேட்டார், யாரெல்லாம் குருதேவரை தங்களுடைய ஆன்மீக லட்சியமாக கொள்கின்றார்களோ அவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை என்று குருதேவர் கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தர் சந்நியாசம் பெறாமல் முக்தி பெறுவது இயலாது என்று கூறியுள்ளார். அப்படியானால் இல்லறத்தார்களுக்கு என்ன வழி? அன்னை கூறினார், குருதேவர் கூறியுள்ளது முற்றிலும் உண்மை. அதேபோன்று சுவாமிஜி சொல்லியிருப்பதும் முற்றிலும் உண்மையே. இல்லறத்தாருக்கு வெளித்துறவு அவசியமில்லை. அவர்கள் உள்துறவை எவ்விதச் சிரமமும் இன்றி தன்னிச்சையாக அடைவார்கள். ஆனால் சிலருக்கு வெளித்துறவு அவசியமாகிறது. எதற்காக பயப்பட வேண்டும்? குழந்தாய், குருதேவரிடம் சரணடை. அவர் உனக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்.
சீடர் கேட்டார், அம்மா, உங்கள் குழந்தைகள் அனைவரும் கற்றவர்கள். ஆனால் நாங்கள், கோயால்பாரா ஆசிரமவாசிகள், உங்களுடைய கல்வியறிவில்லாத குழந்தைகள். சரத் மகாராஜ் புத்தகங்கள் எழுதியுள்ளார். உங்களுடைய மற்ற குழந்தைகள் ஆன்மீக பிரசங்கங்கள் செய்கின்றனர். ஸ்ரீராமகிருஷ்ணரின் கொள்கைகளை பரப்புவதற்கு நிறைய காரியங்கள் நடைபெறுகின்றனர். அன்னை கூறினார், நீ என்ன சொல்கிறாய்? நம் குருதேவருக்கு படிக்கவோ அன்றி எழுதவோ தெரியாது. இறைவனிடம் பக்திதான் உண்மையானது. நாட்டின் இந்த பகுதிகளில் உங்கள் மூலமாக நிறைய பணிகள் நடக்கப் போகின்றன. இந்த முறை அனைவருக்கும் முக்தி அளிப்பதற்காகவே குருதேவர் இவ்வுலகில் பிறந்தார். பணக்காரன், ஏழை, படித்தவன், பாமரன் அனைவருக்கும் முக்தி உண்டு. மலைய மாருதம், காற்று சாதகமாக வீசிக்கொண்டிருக்கிறது. எவன் ஒருவன் தன்னுடைய படகின் பாய்மரத்தை விரித்து குருதேவரிடம் சரணடைகிறானோ அவன் மிகவும் பாக்கியவான். நீங்கள் எதற்காக கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் எனக்கு சொந்தமானவர்கள். ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கற்ற சாது ஒருவர் பொன்னால் பொதிந்த தந்தத்தையுடைய யானையைப் போன்றவர். இல்லறத்தாருக்கு உலகத்தில் அமைந்துள்ள கடமைகளைப் பற்றி அன்னை கூறியதாவது, குடும்பமே இறைவனுடையது. எனவே இறைவன் எந்த பணியை உனக்கு விதித்திருந்தாலும் நீ இறைவனை முற்றிலும் சார்ந்திருந்து அந்த கடமையை உன்னால் இயன்ற வரையில் சிறப்பாக செய். உன்னை வேதனையும் துன்பமும் நெருங்கும் பொழுது குருதேவரிடம் பிரார்த்தனை செய். அவர் உனக்கு வழிகாட்டுவார். யார் ஒருவர் என்னை நினைவில் கொள்கிறார்களோ அவர்கள் உணவிற்கோ அல்லது மற்ற உடல் குறைவினாலோ கஷ்டப்படுவதில்லை என்று குருதேவர் கூறுவார். குருதேவரை நினைவில் கொள்வதன் வாயிலாக அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் விடுபடலாம். அனைவருக்கும் அவரவருக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். துடைப்பத்திற்கு கூட அதற்குரிய மரியாதையை தர வேண்டும். எல்லா வேலைகளையும் பக்திபூர்வமாக செய்ய வேண்டும். எதை சாப்பிட்டாலும் முதலில் அதை கடவுளுக்கு நிவேதனம் செய்தல் வேண்டும். கடவுளுக்கு அர்ப்பணம் செய்யாத எதையும் உண்ணக்கூடாது. நீ உண்ணும் உணவின் இயல்பை பொறுத்தே உன் இயல்பு அமைகிறது. இறைவனுக்கு படைத்த உணவு உனது உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துகிறது. அதனால் நீ பலம் வாய்ந்தவனாக ஆவாய். மனம் தூய்மையானால் உனது அன்பும் நம்பிக்கையும் நிர்மலமாகும். ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்கு செல்லும்போது சுற்றியிருப்பவற்றையெல்லாம் கவனி. மேலும் நீ வசிக்கும் இடத்தில் நடப்பனவற்றையெல்லாம் அறிந்து கொள். ஆனால் அதை பற்றி பேசாமல் வாயை மூடிக்கொள். ஒருநாள் முற்றத்தில் ஒரு பக்கமாக வளர்ப்பு பூனை படுத்திருந்தது. ஒரு பக்தை அந்த பூனையை தன் கால்களால் தடவிக்கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்குப் பின் அவள் தன் காலை பூனையின் தலை மீது வைத்தாள். அதனைக் கண்ட அன்னை அந்த பக்தையிடம் காரியவாதது, மகளே, நீ என்ன காரியம் செய்கிறாய்? குரு வாழும் இடம் தலையாகும். மற்றவர்களின் தலையை காலால் தொடலாகாது. அதனால் பூனையை வணங்குவாயாக. ஒரு பொருளின் மதிப்பு அதன் விலையைப் பொறுத்தா அமைகிறது? அப்பொருளை எவ்வளவு பக்தியுடனும் அன்புடனும் கொடுக்கிறார்கள் என்பதனைப் பொறுத்தே அதனுடைய மதிப்பு கணிக்கப்படுகிறது. அன்பு இல்லாத ஒருவரை எவ்வாறு மனிதன் என்று கூறுவது? ஆத்ம சாதனைகளைப் பற்றி கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து ஒற்றுமை இருக்குமானால் ஆன்மீக முன்னேற்றம் எளிதாக வந்தமைகிறது. ஓரிரு குழந்தைகள் பிறந்த பிறகு கணவனும் மனைவியும் புலனடக்கம் பழக வேண்டும் என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுவது வழக்கம். பணம் சம்பாதிப்பதைப் பற்றியும் சேர்த்து வைப்பது பற்றியும் அன்னை கூறியதாவது, உங்களுக்கு மனைவி, குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் சிறிது சேர்த்து வைப்பது அவசியம். குழந்தாய், உன்னிடம் சிறிது பொருள் இருக்குமானால் உன் குடும்பத்திற்கும் எதிர்காலத்திற்கும் நல்லது என்பதை கருத்தில் கொள்ளுதல் வேண்டும். மேலும் சாதுக்களுக்கு சேவை செய்யவும் இயலும். உங்களிடம் ஒன்றுமே இல்லை என்றால் நீங்கள் சாதுக்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? வீடுவாசல் இல்லாத இந்த மூதாட்டிகளை பேணுவது இறைவனை பேணுவது போன்றதாகும். எப்படிப்பட்ட அருமையான பணியை இந்த இளைஞர்கள், சேவாசிரமவாசிகள் செய்கின்றனர்! இவை அனைத்தும் குருதேவரின் விருப்பமே. அவருடைய பணிகளை யார் மூலம் எப்பொழுது எப்படி நிறைவேற்றிக் கொள்வது என்பதனை அவரே நன்கு அறிவார். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அனைத்து செயல்களும்
இறைவனை மட்டுமே குறியாகக் கொண்டு நிகழ்ந்தன. அதுவே அவருடைய உபதேசங்களின் தன்மையாகும். அன்பு ஒன்றே மிக முக்கியமானது. ஸ்ரீராமகிருஷ்ண இயக்கம் அன்பினால்தான் வளர்ந்து வருகிறது. இவர்கள் அனைவரும் என் குழந்தைகள். இவர்கள் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் தஞ்சம் புகுந்துள்ளனர். இவர்கள் எங்கு சென்றாலும் ஸ்ரீராமகிருஷ்ணர் இவர்களை கவனித்துக் கொள்வார். உன்னால் குருதேவரின் ஓர் உபதேசத்தை கடைப்பிடிக்க இயலுமானால் கூட நீ அனைத்தையும் அடையப் பெறுவாய். துயர் மிகுந்த இக்காலத்தில் உறுதியான உண்மையின் வாயிலாகத்தான் ஒருவன் இறைவனை அடைய முடியும். எவன் ஒருவன் உண்மையைப் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் இறைவனின் மடியில் இருக்கிறான் என்று குருதேவர் கூறுவதுண்டு. குருதேவருக்கு உணவு படைக்கும் முறையினைப் பற்றி அன்னை கூறியதாவது: குழந்தாய், இங்கே பார். குருதேவரை உனக்கு நெருங்கியவராக எண்ணிக்கொண்டு வாருங்கள், அமருங்கள், உணவு அருந்துங்கள் என்று கூறுவாயாக. அவர் வந்து அமர்ந்து உணவு அருந்துவதாக எண்ணிக்கொள். நம்முடையவர்களை பொறுத்தவரை உணவு அருந்துவதற்குரிய மந்திரங்களை கூறுவது போன்ற வெளிச்சடங்குகளுக்கு என்ன தேவை? நமக்குத் தெரிந்தவர்களும் நண்பர்களும் வரும்பொழுதுதான் பரிவுடனும் உபசாரத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடையவர்களுக்கு அது தேவையில்லை. எவ்வாறு நீ அர்ப்பணித்தாலும் குருதேவர் அதனை ஏற்றுக்கொள்வார். ஸ்ரீராமகிருஷ்ணர் அவதரித்த இடம் புனிதமான இடமாகும். அங்கு அவருடைய சாநித்தியம் இருந்து கொண்டே இருக்கிறது. யாத்திரிகர்களுக்கு அது ஒரு புண்ணியத் தலமாகும். குருதேவரே பரம்பொருள். அவரே அன்னை பராசக்தியும் ஆவார். அனைத்து மந்திரங்களின் சாரமும் அவரே. அனைத்து தெய்வங்களின் புற உருவம் அவரே. அவர் அனைத்து உயிர்களிலும் உறைகிறார். அவரை வழிபடுவதன் வாயிலாக அனைத்து தேவதேவியரையும் ஒருவன் வழிபடலாம். எனக்கும் குருதேவருக்கும் எவ்வித வேறுபாடும் கற்பிக்காதே. உன் இஷ்ட தெய்வத்தை தியானம் செய்வாயாக. குருதேவரிடம் பிரார்த்தனை பண்ணிக்கொள். தியானம் இதயத்தில் தொடங்கி தலையில் முடிவடைகிறது. மந்திரமோ அன்றி சாஸ்திரமோ உதவுவதில்லை. பக்தி, அன்பு இவற்றின் வாயிலாகத்தான் அனைத்தையும் சாதிக்கலாம். அனைத்தும் குருதேவரே. அவரே குருவாகவும் இஷ்ட தெய்வமாகவும் விளங்குகிறார். அனைத்துமாக இருப்பவர் அவரே. பெற்ற தாய்க்கு சேவை செய்ய அனைவரும் கடமைப்பட்டுள்ளனர். அதிலும் முக்கியமாக நீங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் மற்றவர்களின் சேவையில் உங்கள் வாழ்வை ஒப்படைப்பதற்காக என்னிடம் வந்திருக்கிறீர்கள். எப்பொழுதும் அவளிடம் இறைவனைப் பற்றியே பேசுங்கள். இறுதிப் பயணத்திற்குரிய புண்ணியம் சேகரிக்க நீங்கள் உங்கள் தாய்க்கு உதவ முடிந்தால் மட்டுமே நீங்கள் மகனுக்குரிய கடமைகளை நன்கு செய்தவர்களாக முடியும். தாயின் பாலை உண்டு வளர்ந்தவர்கள் நீங்கள். உங்களை வளர்த்து மனிதனாக்குவதற்கு உங்கள் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டும்? அன்னைக்கு சேவை செய்வதே உங்கள் முதற்கடமை என்பதனை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆன்மீக வாழ்விற்கு தாய் தடையாக இருப்பாளானால் அப்பொழுது தாயின் சொற்படி நடக்க வேண்டிய அவசியமில்லை. ஜாக்கிரதையாக இருங்கள். தாய்க்கு சேவை செய்வதாக எண்ணிக்கொண்டு உலகத்துடன் உங்களை பந்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். சீடர் கேட்டார்: படத்தில் குருதேவர் உண்மையில் வாழ்கிறாரா? அன்னை கூறினார்: ஆம், படத்தில் அவர் வசிக்கிறார். உடலும் அதன் நிழலும் ஒன்றே. அவருடைய படம் என்பது அவருடைய நிழல்தானே? சீடர் கேட்டார்: அவருடைய அனைத்து படங்களிலும் அவர் வசிக்கிறாரா? அன்னை கூறினார்: ஆம், அவரது படத்தின் முன் தொடர்ந்து இடையறாது பிரார்த்தனை செய்து வந்தால் அந்த படத்தின் வழியாக தம்மை அவர் வெளிப்படுத்திக் கொள்கிறார். அந்த படம் உள்ள இடம் கோவிலாகும். அப்படிப்பட்ட இடங்களில் குருதேவர் தனி கவனம் செலுத்துகிறார். குழந்தாய், பயப்படாதே. எப்பொழுதும் குருதேவர் உனக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக்கொள். நானும் உனக்கு துணையாக இருக்கிறேன். உன் தாயாகிய என்னை நினைவில் வைத்துக் கொள்ளும்போது நீ எதற்காக பயப்பட வேண்டும்? உன்னிடம் வருபவர்களை இறுதி காலத்தில் நிச்சயமாக கரையேற்றுவேன் என்று குருதேவர் என்னிடம் கூறியுள்ளார். நான் பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள் தங்கள் கட்டுகளிலிருந்து விடுபடும் வரையிலும் இந்த உடல் அழிந்து போனாலும் கூட எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று எண்ணுகிறாயா? நான் அவர்களிடம் இடையறாது வசிக்க வேண்டும். அவர்களுடைய நன்மை தீமை ஆகிய அனைத்துக்கும் உள்ள முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன். தீட்சை அளிப்பது என்பது அவ்வளவு சிறிய விஷயமா?
நாங்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது, அவர்களுக்காக எவ்வளவு கவலைப்பட வேண்டியுள்ளது. ஒரு நாள் நெல் குத்துவதில் அன்னை உதவி செய்து கொண்டிருந்தார். இது பெரும்பாலும் அன்னையின் தினசரி அலுவலாகிவிட்டது. ஒரு சீடர் அன்னையிடம் இது குறித்து வினவினார். அம்மா, நீங்கள் ஏன் இவ்வாறு கடினமாக உழைக்க வேண்டும்? அன்னை, குழந்தாய், என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதற்கு தேவையானதற்கு மேல் நான் செய்துள்ளேன் என்று பதிலுரைத்தார். அன்னையின் பக்தர்கள் அன்னை தங்களுக்கு சேவை செய்வது முறையல்ல என்று கூறினார்கள். மிக்க உணர்ச்சியுடன் அன்னை, உங்களுக்காக நான் அப்படி என்ன செய்துவிட்டேன்? நான் உங்களுடைய தாய் இல்லையா? தன் குழந்தைக்கு எல்லா விதத்திலும் சேவை செய்வது தாயின் தனிச் சலுகையல்லவா? குழந்தை செய்யும் அசுத்தத்தை தன் கைகளினால் சுத்தப்படுத்துவது தாயின் தனி உரிமையல்லவா என்று கூறி பக்தர்களை பேசவிடாமல் தடுத்துவிட்டார். சீடர் கேட்டார், அம்மா, தங்களுக்கு நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இருக்கிறார்கள். நான் அவர்களில் ஒருவன்தான். ஆனால் எனக்கு நீங்கள் ஒருவர்தான் அன்னை. உங்களுடைய தகுதி வாய்ந்த குழந்தையாக இருக்கும்படியாக என்னை ஆசீர்வதியுங்கள். அன்னை கூறினார், நல்லது மகனே, குருதேவர் உன்னை காப்பாற்றுவார். உன் நன்மையின் பொருட்டே குருதேவர் உன்னை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். எப்பொழுதும் குருதேவர் உன்னுடையவர் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். என்னை உன்னுடைய சொந்த தாயாக கருது. எல்லா விஷயங்களிலும் எங்களை சார்ந்திருப்பாயாக. குருதேவரின் படத்தை உன் முன்னால் வைத்துக்கொள். அவர் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கிறார் என்பதில் ஐயமில்லை. உன் மனத்தில் உள்ள வேதனையை அவரிடம் கொட்டிவிட. கண்ணீர் விட்டுக் கதறி அவரிடம் பிரார்த்தனை செய். ஓ பகவானே, என்னை உங்களிடம் இழுத்துக் கொள்ளுங்கள். எனக்கு மன அமைதியை தாருங்கள். தொடர்ந்து இவ்வாறு பிரார்த்தனை செய்யும் பொழுது படிப்படியாக மன அமைதி கிட்டும். குருதேவரிடம் பக்திக்கொள். உனக்கு துன்பம் ஏற்படும் பொழுது அவரிடம் அதை பற்றி பேசு. ஒரு கல்லூரி மாணவர் அன்னையை அடிக்கடி வந்து சந்திப்பார். ஒரு நாள் அன்னையிடம் விடை பெற்று செல்லும் பொழுது அவர் கூறினார், அம்மா, இந்த இடத்திற்கு நான் தகுதியற்றவன். உங்களிடம் வருவதற்கே நான் அருகதை இல்லாதவன். அதனால் நான் உங்களிடம் விடை பெறுகிறேன். இவ்வாறு கூறிவிட்டு அந்த மாணவர் விரைவாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார். அன்னை அவரை பின்தொடர்ந்து ஓடி அவருடைய சட்டையை பிடித்துக் கொண்டார். தமது கைகளால் அவருடைய தோள்களை பற்றிக் கொண்டு கண்களை உற்று பார்த்து கொண்டே கண்டிப்பான குரலில் அன்னை கூறினார், தொந்தரவு செய்யும் எண்ணங்கள் உன் மனத்தில் உதிக்கும் பொழுதெல்லாம் என்னை நினைத்துக்கொள். கவலைப்படாதே. இவ்வார்த்தைகளை கூறிய பின் அவனை போக அனுமதித்தார். வீட்டிற்குப் போகும் வழி நெடுக அந்த மாணவன் என்னை நினைத்துக்கொள், என்னை நினைத்துக்கொள் என்ற அன்னையின் வார்த்தைகளையே திரும்பத் திரும்ப கூறிக்கொண்டிருந்தான். அன்னையின் கருணை நிரம்பிய அழகிய விழிகளை அவனால் மறக்க இயலவில்லை. அன்னையின் கண்களையும் என்னை நினைத்துக்கொள் என்ற வார்த்தைகளையும் அவன் இடையராது நினைத்துக் கொண்டிருந்தான்.